கால் பண்ணாங்க. திமுக இருந்து அக்கா கால் பண்ணாங்க. லோன் மீட்டிங் லோனுக்காக உங்களை கூப்பிடுவாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர்காரர் என்கிட்ட கொடுத்து அதை தீர்க்க வச்சு எங்க உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போறாமே எங்க ஏமாத்தி நடிக்கலாம். ஆனா இப்படியா நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விமர்சிக்கிற வகையில இப்போ திமுகவினர் அப்படியே கொந்தளிச்ச வகையிலும் இருக்காங்க. யாரோ செஞ்ச ஒரு தப்பு யாரையோ பாதிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி திமுகவினர யாரு பண்ண இந்த நிர்வாகிகள் யாருடைய வேலைகள்னு தெரியல, ஸ்டாலின் அவர்கள் நேரடியா அப்படியே போய் தாக்குது. காரணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ ரீசெண்டா திருவொற்றியூர்ல இருக்கிற நிறைய பெண்கள் சேர்ந்து வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க எல்லாரும் தாவேகாவில சேர்ந்த மாதிரியும் அந்த உறுப்பினர் அட்டைகளை கிழிச்சு போடுற மாதிரியும் அந்த கட்சி கொடிய கழுத்துல போட்டிருக்கிறவங்க அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு திமுகவுல கொடுக்குற அந்த கொடியை வந்து அந்த சால்வையா அழகா அவங்க போத்தி விடுறாங்க. சோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் அங்க நிறைய நடக்குது. சோ இதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு செம்ம வைரல் ஆச்சு இல்லையா அந்த வீடியோ. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தோணுச்சு, ஓகே அப்பனா வந்து இவங்களுக்கு தாவேகாவில இருந்து இப்ப எப்படி வைஷ்ணவி அப்படியே மூவ் அவுட் ஆயிட்டு திமுகவுக்குள்ள உள்ள நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி பல பேரும் திமுகவை நோக்கி போறாங்க. எங்களுக்கு வந்து இதுல கட்சியில சரியான ஒரு மரியாதை கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு தாவேகா மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால இதுல போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணலை எல்லாரும் முன்னாடியும் கிரியேட் பண்ணாங்க. பட் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் திருவொற்றியூர்ல இருந்த மக்கள் நிறைய பேர் நிறைய பெண்கள் ஒன்னா சேர்ந்து வந்து இன்டர்வியூவா கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன காரணம்னா, இப்போ இது வந்து தானா நடக்குது, எனக்கு இந்த கட்சியை பிடிக்கல நான் விலகி வரேன் அப்படின்னு வைஷ்ணவிக்கு எப்படியோ என்னமோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி இங்க நடந்திருந்தா பரவாயில்ல. இது முழுக்க முழுக்க நிர்வாகிகள் என்ன சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லோன் ஒன்று கொடுக்க போறோம் ஒரு குழு மூலமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அவங்க எல்லாரையுமே வர வச்சு அந்த டைம்ல இது நீங்க ஜஸ்ட் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சால்வே நாங்க போத்துறோம், இதை நீங்க தூக்கி போடுங்க கிழிச்சு போடுற மாதிரி பண்ணுங்க, ஜஸ்ட் போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கான கால்ஸ் கண்டிப்பா போகும் இல்லையா, அந்த வகையில இவங்களே வந்து இன்டர்வியூல தெளிவா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. தேவையா, அவசியமா, ஏன் அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. கரெக்டா? இது இவங்க எதுக்காக பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. தாவேக்கு இருக்காங்க இல்லையா, அவங்கள மொத்தமா வந்து லாக் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருந்து இதை பண்ணிருந்தீங்கன்னா முழுக்க முழுக்க லாக் ஆனது திமுக மட்டும்தான். சரியான கேள்வி தானே? என்னன்னா இது வந்து உறுப்பினர்களோ இல்ல நிர்வாகிகளோ யார் பண்ற தவறோ தெரியாது, ஒட்டு மொத்தமா எலெக்ஷன் டைம்ல எல்லாருடைய பேரும் சேர்ந்துதான் உடையும் சேர்ந்துதான் அழியும். அதை தயவு செஞ்சு எந்த கட்சியினரா இருந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்போ இதுல யார் மேல யார் தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேகா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க, திமுக பெரிய ஆட்கள் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் சின்னதா நானும் இப்படி எடுத்துட்டு வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வேலை பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.